ஓடு ஓடு ஓடுறீ மணி 19 ஆயிருச்சு ஓடு 2 நிமிஷம் இருக்குங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? இதெல்லாம் வந்து ஓவர்மா. எனக்கே பதட்டமா இருக்கு. நீங்க பதட்டமா இருக்கு. நான் தனியா போய் இருக்க போறேன்ற. அப்ப இதெல்லாம் பழகிக்க. இப்பதான் ஷாப் நம்பர் 5க்கு வந்திருக்க. எங்க போட்டுருக்கு? திருப்பி ஊருக்கு வரணும்னா இந்த மாதிரி அங்கேயே போய் பஸ் தேடி அலையணும்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் போய்க்கலாம். எங்கல்ல A few moments later. சொல்லுங்க சன்னு. ஜாலியா அப்படியே பஸ்ல ஏறி உட்காந்துட்டா மாட்டு தாவணியில. எனக்கு நேத்து வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு என்னமோ பதட்டமா பயமா இருக்கு. பயமாலாம் இல்ல. அதெல்லாம் அதுக்கு கவுற. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். மதுரையை விட்டு போறோம்ல. அழுகல. ஆனந்த கண்ணீர்ல. என்ன ஒண்ணுமே புரியாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன எதுக்காண்டின்னு சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்னடா சண்மு வந்து எங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. சென்னையில போய் இருக்க போறாங்களாம். ஸ்டே பண்ணி படிக்க போறாங்க. எது மேடம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஒரு 2-3 மாசமா. ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக ட்ரைனிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிட்ரலி ஒரு 7 to 8 days வந்து சென்னையில் இருக்கணும். இதில் ஹைலைட் என்னென்னா மேடம் அங்கே தனியாக இருக்க போகிறாங்க. நான் ஒரு 8 நாள் அங்கே போய் சும்மா உட்காந்து என்ன பண்ண முடியும்? வேலை இருக்கா இல்லையா இங்கே? ஸோ அதனால் நான் போய் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மேடமை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு நீ இங்கேருந்து இனிமேல் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு வர போகிறேன். தனியாக அவங்க அம்மா வீட்டுக்கே போக தெரியாது. நான் தான் கொண்டு போய் விடணும். அதெல்லாம் இல்லை தெரியும். நீங்கள் பார்த்து மாதிரி பேசாதீங்க. வண்டியே ஓட்ட தெரியாது. ஷண்முகப்பிரியா ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஷண்முகப்பிரியா. ரேபிடோ எப்படி புக் பண்ணி காட்டுறேன். ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு முன்ன பின்ன பண்ணாதானே தெரியும். சொல்லி கொடுங்க. ஸோ ரேபிடோ புக் பண்ண தெரியாது, ஓலா புக் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு பீஸை கொண்டு போய் சென்னையில் இறக்கி விட போகிறேன். சரி நானும் கூட இருக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா 8 நாள் ரூம் போட்டு தங்கியிருந்தா பாதி மாச சம்பளத்தை அங்கே தான் கொடுத்துட்டு வரணும். சரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஏதாவது இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். எதுவும் செட் ஆகலை, எதுவும் இல்லை. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. ஸோ தெரிஞ்சவங்க லேடிஸ்ன்னு சொல்லாதீங்க. லேடி தான். நான் 2 குழந்தை பெற்றுட்டேன். லேடி தான் சரியா. ஸோ அதனால அங்கே கொண்டு போய் மேடமை சேர்த்து விட்டுட்டு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடலான் இருக்கேன். அங்கே போய் இப்போ என்னென்னா நான் பண்ணுறது வந்து பேபி ஃபோட்டோகிராஃபி தான் நான் வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன்னா. ஸோ நேரில் வந்து அந்த பேபி ராப் பண்ணுறது, இந்த மாதிரி லைட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி டெய்லியும் ஒரு டாபிக் வந்து கிளாஸ். ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டிங் 7 நாளா 7 days. சூப்பர். சீக்கிரம் கற்றுட்டு வரோம். ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறோம் சதீஷ் பேரில். இதுதான் என்னோட நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் எய்ம். ஒரு பெரிய ஸ்டுடியோ ஆரம்பிக்கணும். உங்களோட பேபிஸ்க்குலாம் நானே வந்து ஃபோட்டோ எடுத்து தரணும். ஃப்ரீயாவா? இல்லை சார் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி தான் பேபி ஃபோட்டோகிராஃபி, மெட்டர்னிட்டி, வெட்டிங் எல்லாமே வந்து இப்போ வெட்டிங் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப மேபி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணியிருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்க ஒரு சரியா. அதனால நீங்கள் வந்து சப்போர்ட் இல்லை. நேற்று எனக்கு பேக் பண்ணும் போது ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும் போதே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தானே நம்ம வந்து போகிறோம். அடுத்து லைஃப்பில் வந்து போகணும்ல, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ல, அதுக்காண்டி தானே நம்ம வந்து போகிறோம். யூடியூபே நம்பிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்டார்ட் பண்ணோம். எதுவும் விளங்கல. என்னடா அதெல்லாம் சொல்லாதீங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா அது சரியா போல. அதுக்கடுத்துறதுக்கு போல. இதுதான் லாஸ்ட் ஹோப்பா வந்து எடுத்திருக்கேன். இது நல்லபடியா போயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கிறேன். புருஷனை பத்திலாம் பாராட்டி பேச மாட்டியா? இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா அதுதாங்க சொல்ல வரேன். போய் சென்னையில விடுறானே குச்சமே இல்ல. இதுங்க அதான் நல்ல மனுஷனா இருக்கான். லாஸ்ட் பஸ்ஸுமே வந்து கிளம்பிடுச்சு. வீட்ல எல்லாம் திட்டினாங்க போவேனா எதுக்கு? உயிரை வாங்குறேன். சிண்டு தேவ வந்து ஒரு ஆஃப் டேவே வந்து மேனேஜ் பண்ண முடியாது. பாத்துக்க 5 days இல்ல 1 week வந்து அத்தை தான் வந்து பாத்துக்கணும், சமைக்கவும் செய்யணும். ஸோ
ஸோ அத்தை மாமா கிட்ட சொன்னபோது சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சதீஷுமே நீ போய் பண்ணு, உனக்கு நீ தனியாக வந்து ஒன்று பண்ணணும், என் ஒய்ஃப் வந்து தனியாக பண்ணுறாங்கன்னு நானும் சொல்லணும், எத்தனை நாள் தான் என் கூடயே இருப்பேன், நான் சொல்கிறதே எப்போ பார்த்தாலும் என்ன கேட்டுக்கிட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். A few moments later. முன்னாடி இருந்தே அது என்னது சேர்ந்தே எல்லாமே பண்ணிட்டு இப்போ தனியாக பண்ணும்போது நல்லா இருக்குங்க. ஒரு 10 நாள் கோர்ஸ் படிச்சுட்டு நீ என்ன வாய் பேசலாம். அப்பெல்லாம் இல்லை, அந்த சொல்லித்தர மேமே இப்போ என்னோட இன்ஸ்பிரேஷனாக ஆகிட்டாங்க. அவங்க எவ்வளோது பண்ணுறாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும். அதான் இதுக்கு முன்னாடி நிறையா இது பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன்னு சொல்லி அதுவுமே நான் பாதியில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிஏ மெட்டர்னிட்டி ஃபஸ்ட்டு என்னோட கதையெல்லாம் கேட்ட இப்போ எனக்கு அழுக வந்துடுவேன். சிஏ படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஏ படிக்கிறேன்னு சொன்னேன் 2020 சிண்டுலாம் பறக்கிறதுக்கு முன்னாடி. அது நான் பண்ணேன், ஒரு 4 months பண்ணேன். அதுக்கப்புறம் சிண்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது 3rd group அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரியா, நான் எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பாக, அதனால் அதை வந்து என்னால் மக்கப் பண்ண முடியல, அதனால் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஃபோட்டோஷாப் கிளாஸ் வந்து போனேன். அதான் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபோட்டோஷாப் கிளாஸ் வந்து போனேன், 2 months வந்து போனேன். அவங்க சொல்லித்தரப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வீட்டில் வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து மூடு வரல, அந்த எடிட்டிங் அந்த இதில் வந்து எனக்கு மூடு வரல. ஆனால் அந்த சார் சொல்லித்தந்ததுலாம் நல்லா இருந்துச்சு, அங்கே தான் நல்லா பண்ணேன். அது வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும், பார்க்கல, அது செகண்டா. அதுக்கப்புறம் 3rd வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 5 lakhs கிட்ட நாங்களும் அண்ணியும் சேர்த்து செலவு பண்ணி அதில் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4th வந்து மெட்டர்னிட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி வந்து பண்ணேன். அது நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயுமே வந்து சரியாக வீடியோஸ் போடல, அமௌண்ட் கொடுத்து மெட்டர்னிட்டி வாங்கி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து சரியாக 4 முடிஞ்சிருச்சா, இப்போ வந்து 5 லாஸ்ட் ஹோப்பாக இந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து எடுத்திருக்கேன். பேபி ஃபோட்டோகிராஃபி பெரிய செலவு பண்ணி ஃபீஸ் வந்து 1 lakh கிட்ட பே பண்ணி படிச்சுட்ருக்கேன். லாஸ்ட் ஹோப்பாக இது வந்து எடுத்திருக்கேன். இதை கற்றுட்டு ஒரு பெரிய ஸ்டுடியோ ஆரம்பித்து பேபி ஃபோட்டோகிராஃபி லாஸ்ட்டாக வந்து பண்ண போகிறேன். அதில் பேபி ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, வெட்டிங், மெட்டர்னிட்டி, பேபி ஃபோட்டோகிராஃபி எல்லாமே, ஈவெண்ட்டு எல்லாமே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து முடிவு பண்ணுங்க. இப்போ அங்கே பேசும்போதே எனக்கு வந்து பதட்டமாக இருக்குது. அதான் யூடியூப் ஒரு சைடு, இந்த பிஸ்னஸ் ஒரு சைடு தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் ஒழுங்காக படித்து நல்லா கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணணும். பேபி ஃபோட்டோகிராஃபி இப்போ வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் ப்ராக்டிக்கலாக எதுவுமே வந்து பண்ணி பார்க்கல. பேபியை கையில் வச்சு அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் இன்னும் எடுத்து பார்க்கலாம். அது எடுக்கிறதுக்காண்டி தான் இப்போ வந்து அங்கே வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொல்லி தருவாங்க, நம்மளும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கண்டிப்பாக நான் வந்து பண்ணி காட்டிடுவேன். டெய்லியும் சதீஷ் கிட்ட தான் சொல்லிட்டே இருப்பேன், ஒரு பெரிய ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருந்தா, டிஎம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சிருந்தா, ஒரு சைடு நீ யூடியூப் வெப் சீரிஸ் பார்த்துக்கோ, ஒரு சைடு நான் வந்து இது பார்த்துக்கோ, டெய்லி சொல்லிட்டே இருப்பேன். வேணா நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்களேன். சொல்லிட்டு தான் இருந்தேன், பண்ணுவோம். சரி ஓகே, நம்ம அப்படியே சென்னையில் போயிட்டு மீட் பண்ணுவோம். இப்போ எங்கே இருக்கோம்? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எம்ஜிஆர் பேருந்து போட்டிருக்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு ஈவினிங் வந்து எங்கே போகிறோம்? போரூர். எஸ், போரூரில் இறங்கி போரூரில் தான் நான் போகிற இடத்துக்கு 1/2 an hour ஆகும். அதனால் போரூரில் ஹாஸ்டல் பார்த்தாச்சு. ஸோ அங்கே தான் மேடம் ஒரு 7-8 நாள். சென்னையில் இருக்கவங்களாம் யாராவது சண்முகம் பார்த்தீங்கன்னா சண்முகம் போய் பேசலாம். இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே நீ சென்னையிலேருந்து ரிட்டனே ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலைல 5 மணிக்கே எனக்கு வந்து ஷூட்டுக்கு வர சொல்லிட்டாங்க தெரியுமா. ஏன்னா அந்த சன்ரைஸ் அந்த இது எடுக்கணும், அதனால சீக்கிரமாக வந்துடுங்க. இருந்துருவேன் 5 மணிக்கு எல்லாம் விட்டுட்டு இருந்துருவேன் நீ. சரி நான் கேட்குறேன், நீங்கள் என்ன விட்டு நீங்கள் இருந்துருவீங்களா? ஒரு தெரியாத ஊருக்குள்ளே போய் நான் சென்னைக்கே வந்து 3-4 தடவை தான் வந்து போயிருக்கேன். அது ப்ரமோஷன் ஷூட் தான் வந்து போயிருக்கோம். போயிட்டு வந்துடுவோம், உடனே ரிட்டர்ன் ஆயிடுவோம். அங்கே ஸ்டே பண்ணி ஊர் சுற்றி பார்க்குறது அந்த இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு நாள் மெரினா பீச்சுக்கு வந்து போனோம், அவ்வளோதான். அதுவும் அந்த ஷூட் சீக்கிரம் முடிஞ்சதுனால அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அது புது ஊர், நம்ம சென்னைக்காரங்க மாதிரியே நம்ம வந்து பிஹேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் யாரும் நம்ம ஏமாற்ற மாட்டாங்க. அதனால யாரும் நம்ம வந்து ஏமாற்ற மாட்டாங்க. சரி, என்னை விட்டுட்டு நீங்கள் இருந்துருவீங்களா? இருந்துருவேன். நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன், எனக்கு என்ன புதுசாக இருக்க போகுது. அப்போ நேற்று ஏன் பேக் பண்ணும்போது என்னை வந்து ஹக் பண்ணீங்க? நீ அப்படி வரியா? இருக்கட்டும் விடுங்க, 1 week தானே, நான் சமாளிச்சிடலாம், பண்ணிடலாம். இதுவே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். டிஎம் ஸ்டுடியோஸ் ஆரம்பிக்கணும், பெருசாக எல்லாத்துக்கும் பண்ணித்தரேன்.
6 hours later. ஓகே செல்லக்குட்டீஸ், ஸோ ஒரு வழியாக சென்னை ரீச் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் சென்னை வந்து ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஷண்முக போயிட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து சேர்த்து விட்டுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு, நம்ம கொஞ்சம் இங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஷண்மு பேசி அவங்களும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் போயிட்டு ஹாஸ்டல்லாம் காமிச்சு அங்கே சேர்த்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ நான் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது பிளானில் இல்லை, வந்து அவளை சேர்த்து விட்டுட்டு நைட்டே அப்படியே பஸ் ஏறிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நாளைக்கு காலைல 5 மணிக்கெலாம் வந்து அவளை வர சொல்லி அவங்க அகாடமிலேருந்து சொல்லியிருக்காங்க. காலைல அந்த ஏர்லி மார்னிங் பீச்சில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இது ட்ரெயின் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் 5 மணிக்கெலாம் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. கொஞ்சம் மனசு கேட்கல. சரி ஓகே இருந்து எனக்கே சென்னை தெரியாது. நானே ஒரு 4-5 தடவை தான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு லாஸ்ட் 5 வருஷத்தில் ஒரு 4-5 தடவை தான் வந்திருக்கேன். அது முன்னாடி ஒரு 6 months இருந்தேன். அந்த 6 months என்னென்னா நான் இருந்த அந்த பிஜிக்கும் ஒர்க் பண்ண இடத்துக்கும் போயிட்டு வருவேன், அவ்வளோதான். வேறு எங்கேயுமே வெளியெல்லாம் போய் சுற்றுனது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கே சென்னை தெரியாது. பட் ஸ்டில் சரி நம்ம இருந்தால் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் சரி காலைல அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட அகாடமியை எங்கே இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு அவளுக்கு வழியெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு மதியானம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் கூட கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதான் தனியாக விட்டு போகிறது கொஞ்சம் மனசு இல்லை. ஒரு மாதிரி இது வரைக்கும் அவள் இந்த மாதிரிலாம் வந்து இது வரைக்கும் அவள் இந்த மாதிரிலாம் தனியாக எங்கேயுமே இருந்ததில்லை. லிட்ரலி அவங்க வீட்டுக்கு போனால் கூட சும்மா ஒரு நாள் தான் இருப்பா, வந்துடுவா. இல்லை நான் அங்கே இருக்கேன் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுவா. ஸோ லாஸ்ட் ஒரு 5 years ஆஃப்டர் எங்களோட மேரேஜில் பார்த்தீங்கன்னா அவளை விட்டு மேக்ஸிமம் நான் பிரிஞ்சிருந்ததுன்னா ஒரு 1 week. அந்த 1 week எதுக்குன்னா நான் என்னோடய ஜாபுக்காக ஹைதராபாத்துக்கு போனேன். 1 weekலேயே கொரோனா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அனுப்பிச்சி விட்டானுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருந்ததா எதுவுமே இல்லை. அவங்க அம்மா வீட்டுக்கு தேவ் பிறந்தப்போ போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போவுமே நான் டெய்லி போயிட்டு தான் அங்கே இருந்துட்டு தான் நான் நைட்டு மட்டும் தான் வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 7 to 8 days வந்து பிரிஞ்சிருக்க போகிறோம். பிரிஞ்சிருக்கிறது அதெல்லாம் கூட செகண்டரி. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து பண்ணுறா. அவளுக்குன்னு அவள் இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் அது நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா தனியாக இருக்கணும் அப்படின்றப்ப தான் கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா சென்னையில் நானே கொஞ்சம் மேனேஜ் பண்ண இது பண்ணுவேன். அழுகுறான். புது ஊர் இல்லையா, ஸோ மதுரையிலேயே அவளை போய் தனியாக இருக்க விட்டா அவளுக்கு இருக்க தெரியாது. இங்கே எப்படி இருப்பா, என்ன பண்ண போகிறா அப்படின்றது தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ஏதோ ஒரு ஹோப்பு, ஏதோ ஒரு தைரியத்தில் நான் இருந்துருவேன், அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இருந்துட்டா அப்படின்னா ஓகே தான், சந்தோஷம் தான். பார்ப்போம். ப்ளஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் ஆகணும். இப்போ அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஊரில் தான் வந்து ஷூட் இருக்கும். இப்போ அதுக்கெலாம் போயிட்டு வரணும். எல்லா டைமும் என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தனியாக அவங்க போல்டாக போயிட்டு வரணும்ல. ஸோ அதுக்கு இது ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும் அப்படின்றனால தான் நானும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். பார்ப்போம். ஒரு மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு திருப்பி இங்கேருந்து ஊருக்கு போகிறப்ப தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட சரி காலைல 5 மணிக்கு எஞ்சி போய் பார்க்க போகிறோம்ல, நல்லா தெரிஞ்சுக்கல. ஓகே லெட்ஸ் சீ, நாளைக்கு பார்ப்போம். A few moments later. ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ண போகிற ரூமுங்க. ஆனால் அது என்னவோ தெரியலங்க, எனக்கும் சென்னைக்கும் வந்து அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ சென்னைக்கு வந்தாலும் விஷயத்தில் மட்டும் நான் ஸ்கேம் ஆயிடுவேன். இன்றைக்கி ஸ்கேமு தான். ஆக்சுவலாக இங்கே வந்து கேட்டப்போ இந்த ரூம் வந்து 2000 எவ்வளோ சொன்னாங்க. இல்லைங்க அதிகமாக இருக்குது, மேக் மை ட்ரிப்பில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி மேக் மை ட்ரிப்லேயே புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக் மை ட்ரிப்பில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று நார்மல் ரூமு, இன்னொன்று பால்கனியோடு இருக்க ரூமுன்னு போட்டு 1200 எவ்வளோ போட்டுருந்துச்சு. சரி பரவாயில்லையே கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி ரூமை தான், இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 100 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பால்கனி ரூம் தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ணேன். வந்ததுலேருந்து பால்கனியை தாங்க தேடிட்டு இருக்கேன். பால்கனியை மட்டும் காணோம். இதை திறந்து பார்த்தா அடுத்த ஹோட்டலில் இருக்க பால்கனி தான் தெரியுது. அந்த ரூமோட பால்கனி இருக்கே தவிர இந்த ரூமுக்கான பால்கனியை காணோம். அழகாக ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஒருவேளை மேக் மை ட்ரிப்பில் கரெக்டாக இருக்கலாம். இங்கே ஹோட்டலில் வந்துட்டு ஒரு நான் டேரெக்டாக புக் பண்ணாமல் மேக் மை ட்ரிப்பில் பண்ணுறேன்னு சொன்னதும் காண்டாயிட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்கிற சாவி எடுத்து கொடுத்துட்டாரு. சரி எனிவே நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் தானே, நைட்டு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு காலைல 5 மணிக்கு நானும் ஷண்முக கூட போயிட்டு அவங்க ஃபோட்டோஷூட்லாம் பார்த்துட்டு அவங்கள கொண்டு போய் அவங்க அகாடமியில் விட்டுட்டு அப்படியே மத்தியானம் கிளம்பிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த ரூமே 12 to 12 தானா. சில இடத்துல டேரெக்டாக புக் பண்ணால் 24 hours இருக்கும். பட் அதுவும் கேட்டேன், இல்லைன்ட்டார். காண்டாயிட்டார்னு நினைக்கிறேன். மேக் மை ட்ரிப்பில் பண்ணுறேன்னதும் 12 PM வரைக்கும் தான். ஸோ அதனால் போயிட்டு திருப்பி ஷண்முக விட்டுட்டு மத்தியானமே நான் அப்படியே பஸ் ஏறிட வேண்டியதான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவள் கூடயே நாளைக்கு அவங்க அகாடமிலேயே எங்கிட்ட அது ஓரமாக உட்காந்து சுற்றிட்டு அவளை திருப்பி கொண்டு போய் அவங்க ஹாஸ்டலில் விட்டுட்டு அகைன் ரூட்லாம் காமிக்கணும்ல.
மேடம் இப்போயே நான் போய் விட்டுட்டு வரும்போது நான் எடுக்கலை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அதனால் வீடியோ பெருசாக எடுக்கல. அப்போயே வந்துட்டு பக்கம் வந்துட்டு எனக்கு மாதிரி பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். ரூம்லலாம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காளாம். தனியாக இருக்குல்ல, அதனால் பயமாக இருக்குது. அப்படி ரூமில் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காளாம். ஸோ அதனால் ஒரு பயந்தாங்குழி. ஈஸியாக யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. ஒரு 2 நிமிஷம் யாராவது நல்லா பேசினாங்கனாலே ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இப்படி மனுஷங்கள்லாம் உலகத்தில் இருக்காங்களே அப்படின்னு நம்பிடுவா. கிட்டத்தட்ட நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எனக்கு 2 குழந்தை தான் இருக்குது. ஆனால் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு மொத்தம் 3 குழந்தை. முதல் குழந்தை சண்முகப்பிரியா, ஷண்மு சிண்டு தேவ். லிட்டரலி எனக்கு 3 குழந்தைங்க தான். அந்த 3ஐயும் ஈக்குவலாக எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது இவ்வளோ நாள். இப்போ தான் வந்து அந்த முதல் குழந்தை வந்து வெளியே போய் தனியாக ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நானும் வந்து ஒரு 6 months கிட்டே இங்கே சென்னையில் இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நிறையா புரிய வச்சிச்சு சென்னை. அப்புறம் அவளும் புரிஞ்சுக்கிட்டோம். போயிட்டு நான் எப்படியும் அடுத்த ஃப்ரைடே வந்துடுவேன். வந்துட்டு அடுத்த நாள் அப்படியே அவளை வெக்கேட் பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் பிளான். பார்ப்போம். லெட்ஸ் see. குட் நைட். The next day. மணி வந்து இப்போ கரெக்டாக 4:42 ஆகுது. 4:42க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி குளிச்சு மேடம் பார்த்தீங்க 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். நீ 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நான் 3:30க்கெலாம் எந்திரிச்சு கிளம்பிட்டேன். பாரு நானே குளிச்சிட்டேன். குளிச்சிட்டியா? ஆமாம். சரி, என்னை விட்டு நீங்கள் ரூமுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 12 மணிக்கு அங்கே வாங்க. அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. தூங்கணும்லடா, அங்கே சும்மா தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். A few moments later. அதான் 4:30 மணிக்கே 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண விட்டாங்க. தெரியாதுல்ல, நான் 1/2 hour காட்டுச்சு ரூம்ல இருந்து இங்கே. இவ்வளோ தூரம்னு சொல்லியிருந்தா இங்கே கோயம்பேடு பக்கத்துலேயே ரூம் போட்டிருக்கலாம். கிட்ட கேட்டு தானே பண்ணேன். அதெல்லாம் எதுவுமே கவனிக்கவே இல்லை. நான் இங்கே வந்து மேப்பை போட்டு பார்க்குறேன், 11 கிலோமீட்டர் காட்டுது. ஆட்டோவே 500 ரூபா கேட்குறாங்க. ஓகே கைஸ், குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ காசிமேடு கடற்கரையில் ஷண்முக்கு வந்து அந்த சைடு ட்ரைனிங் போயிட்டுருக்கு. நிறைய போட்லாம் வேறு நிற்கிது. பார்க்குறதுக்கு இந்த வடச்சென்னை படத்தில் வந்த மாதிரியே இருக்குது. ஒருவேளை இங்கே தான் வடச்சென்னை படம் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய குப்பையாக கொட்டி வச்சுருக்காங்க கீழே சைடில் ஃபுல்லாக. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. நிறைய பேர் வந்து இங்கே வாக்கிங், ஜாகிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே இந்த மாதிரி கார்டியன் மாதிரியே ஷண்மு கூட சுற்றிட்டு அன்றைக்கி நைட்டு ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா பயங்கரமாக இப்போ வந்து 1/2 hour தான் ஆகுது. அதுக்குள்ளேயே எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. நாங்கள் பாருங்கள், தூரமாக ஷண்மு ஃபோட்டோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே அழக்கலாம் இந்த அவரை பார்த்தீங்கன்னா சிங்கம் தலை இறங்கிருச்சு. ஃபோட்டோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க மேடம். ஸோ சென்னையை விட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மார்னிங் போயிட்டு அந்த பீச்சில் ஒரு செஷன் போனாங்கல்ல, அதை முடிச்சுட்டு அவங்கள கொண்டு போய் அவங்களோட அகாடமியில் விட்டுட்டு அங்கேருந்து நான் மட்டும் கிளம்பி ரூமுக்கு வந்தேன். இதுக்கு இடையில ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, ஆக்சுவலாக போரூரில் தான் அவங்கள ஹாஸ்டல்லே சேர்த்துருந்தேன். நானும் ரூம் போட்டிருந்தேன். பட் இன்னைக்கு காலைல போகிறப்ப தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் ஆட்டோவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு போகிறதுக்கே 500, வரதுக்கு 500னா அதுக்கே வந்து பெரிய அமௌண்ட்டு ஸ்பெண்ட் ஆகும் போல். அண்ட் ட்ராவல் டைமும் 45 minutes to 50 minutes கிட்ட ஆகுது. தெரியாத ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அங்கேயே சென்னாய் நகர்கிட்டே வந்து ஒரு ஹாஸ்டலை பார்த்து அங்கே போய் அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போது நான் இங்கே என்னோடய ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ஷண்முவும் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த போரூர் ரூமுக்கே வந்துட்டா. இப்போ அதையும் அவளை வெக்கேட் பண்ண சொல்லிட்டேன். வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி சென்னாய் நகரில் போய் அவளை அந்த புது ஹாஸ்டலில் விட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு கோயம்பேடில் பஸ் ஏறி ஊருக்கு போகணும். ஒரு மாதிரி இப்போ தான் என்னமோ மாதிரி இருக்குது. நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுற ஆள் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு மாதிரி குழந்த மாதிரியே பார்த்துக்கிட்டேன்னா, திடீர்னு இப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படின்றப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எப்படி இருக்க போகிறா, தெரியாத ஊர், எப்படி மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நேற்று கூட சரி இங்கேருந்து சும்மா ஒரு 500 மீட்டர் தான் அப்படின்றதுனால எந்த ஃபீலும் பெருசாக தெரில. ஆனால் இப்போ வந்து கொண்டு போய் விட்டுட்டு நம்ம பஸ் ஏறி நம்ம பாட்டு ஊருக்கு போகிறோமே, எப்படி இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு மத்தியானத்துலேருந்தே சரியாக தூங்கலான்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ரூமுக்கு.
ஆக்சுவலாக மதியானம் 12 மணியோட டைம் முடிஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி சரி அவள் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நம்ம எங்கேயும் இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தேன். மதியானத்தை என்னால் தூங்கவே முடியல. இதே தான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி இருப்பா, கரெக்டாக எங்கே போய் சாப்பிடுவா, பக்கத்தில் கடைகளும் ரேராக தான் இருக்கே, அது இதுன்னு சொல்லிட்டு அதே தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தெரில இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே என்னென்ன என் மண்டைக்குள்ளே ஓட போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது. யூஸ்வலாக நீ அவராக பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெரிலங்க, ஒரு 5 வருஷமாகவே ஒன்றாவே இருந்துட்டோம். ஒன்றாவே இருந்து இப்போது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு போகிறது. நல்லபடியாக சேஃபாக இருந்துட்டா போதும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் எல்லா ஹஸ்பண்டும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டா ஜாலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அப்படி ஃபீல் ஆகலை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. விட்டுட்டு இருக்க போகிறோம் அதெல்லாம் தாண்டி, ஏன்னா அங்கே சிண்டு தேவையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அவனுங்களையும் போய் பார்த்தாகணும். இந்த சைடு அதுதான் ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஃபீலே ஆகலைங்க. அவளுக்கும் அந்த மாதிரி தோணலை. ஆனால் ஆப்வியஸாக நானும் வந்துட்டு போன வாரம்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன், அப்பாடி ஒரு வாரம் ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக எப்போனாலும் தூங்கலாம், எப்போனாலும் எந்திரிக்கலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ தான் ஒரு மாதிரி பக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நல்லதுக்கு தான். அவளும் சரி லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும், இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், அவளுக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கா. அதுக்கு முழு மூச்சாக நான் என்னோடய சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ நல்லபடியாக பண்ணிட்டு வரட்டும். இப்போ போயிட்டு சண்முகம் காட்டுறேன். அவன் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அவளை போய் புது ரூமில் விட்டுட்டு செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இவனை பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருது பாருங்க. தலைவாணியே வேறு தூக்கிட்டு வரா பாருங்க. தலைவாணி ஆட்டையை போட்டேன். ஓகே, இதே சோழியாக தெரிகிற. ஆனால் நேற்றே ஒழுங்காக அந்த ரூமை பார்த்து போயிருந்தா. நீதான் பார்த்துருக்கணும். ஓ, மினிட்ஸ் தான் காட்டுச்சா? சரி 20 மினிட்ஸ் தானே, நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே டிராஃபிக்காக இருக்கா, போகிறதுக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நொந்தாச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. திருப்பி நான் அங்கேருந்து நானே தனியாக ரேபிடோ புக் பண்ணி வந்துட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு புக் பண்ண தெரியாதுன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. உடனே புக் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்ததில்லை, அதனால் பண்ணதில்லை. எப்படி சொன்னியா பார்த்தீங்களா? Flashback. ரேபிடோ எப்படி புக் பண்ணி காட்டுறேன். ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு முன்ன பின்ன பண்ணாதானே தெரியும், சொல்லி கொடுங்க. ஸோ ரேபிடோ புக் பண்ண தெரியாது, ஓலா புக் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு பீஸை கொண்டு போய் சென்னையில் இறக்கி விட போகிறேன். சரி, இப்போ அது மேட்ரு இல்லை. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து திருப்பி நம்ம அங்கே கிளாஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தாச்சு, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தாச்சு. ஸோ போகலாம். ஆட்டோவில் தான் போவேன். ஆட்டோ 60 rupees காட்டுது. நடந்து போக முடியல, மூச்சு வாங்குது. உனக்கு ரோடே கிராஸ் பண்ண தெரியாதுல்ல. ஓடு 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 சிக்னல் போகிறோம். சண்முகனிலேருந்து அஃபிஷியலி சென்னைக்காரி. சென்னை நல்லா தான் இருக்கு. இங்கே இருந்துக்கிறியா? என்ன கூட்டமாக இருக்கு. ஊருக்கு கிளம்புறேன்ற விடமாட்றாவா. அதை சாப்பிடுவோம், இதை சாப்பிடுவோம், அதை சாப்பிட்டு கிளம்புன்னு என்னை கிளம்ப விடாமல் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசிக்குள்ளங்க பஸ்ஸில், அதுக்காண்டி தான் சாப்பிட சொல்கிறேன். நான் எதுவுமே சாப்பிடல. மத்தியானம் கொத்து பரோட்டா ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன்னா அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஜூஸ் தான் நானே குடிக்க போகிறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. 4 days சரியாயிரும். 4 daysல வந்துடுவேன். டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நானே வந்துடுறேன். பஸ் ஏறி கோயம்பேடில் போயிட்டு. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. கோயம்பேடு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் காட்டுது. ரேபிடோ புக் பண்ணால் கோயம்பேடு போயிடலாம். அங்கே போயிட்டு சரி கோயம்பேடுங்க கோயம்பேடு போயிடலாம். அங்கே போயிட்டு மதுரைன்னு போட்டு ஆம்னி பஸ்லாம் நிற்கல. அங்கே நம்ம மதுரைன்னு அப்போ என்ன போட்டிருக்கோம்? சார், மதுரை பஸ் எங்கே போகணுன்னு கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. நிறையா பஸ்லாம் நிற்கும். அதில் எனக்குன்னு ஒரு சிங்கிள் சீட் கிடைக்காதா, அதில் ஏறிட்டு நான் வந்துடுறேன். சனிக்கிழமை மார்னிங் நான் வந்துடுறேன். நீங்கள் வந்து செலவு எதுக்கு ஆக்கிட்டு. ஆனால் இந்த பேக்கை தூக்கிட்டு வரணுமே, அதுதான் காரணம். என்னடா சரி, ஆட்டோவில் வச்சு அங்கே இறக்கிக்கலாம். அப்போ தாங்க பழக முடியும். இப்போ நான் ஷூட்கே நான் வெளியூர் போகிறேன்னா நீங்கள் வந்துட்டு இருக்க முடியுமா? அவங்க வேலையை விட்டுட்டு இப்படியே போய் பழகுனா தான் தெரியும். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. என்னோட லைஃப்லையே 25 வயசு ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் தனியாக இருந்ததே இல்லை. தனியாக வெளியூருக்கெலாம் போய் ஸ்டே பண்ணி இருந்ததே இல்லை.
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இருக்க போகிறேன். 12 seconds later. பசிக்கலன்னு என்ன போடுறா பாருங்க. பாருங்க, ஒரே ஒரு பிரெட் ஆம்லேட்டு ஒரே ஒரு தான் சாப்பிடுவேன். இதுதான் நைட் சாப்பாடு. ஹாஸ்டல்லையே தோசை வச்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு இதை வந்து தின்னுட்டு இருக்கு. நானும் அங்கே தானே சாப்பிட போகிறோம். ஓகே, கிளம்பட்டுமா? அழுகுற மாதிரி ஆக்ஷனை போடாத. என்ன உனக்கு அழுகையே வரல தானே? கரெக்டா கட்டுவிட்டா. அழுக மாட்டேன், பார்த்து போயிட்டு வாங்க. அழுக மாட்டியா? பார்த்து போயிட்டு வாங்க. இல்லை இல்லை, நீ பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? இருந்துருவேன். அப்போ உன்னால நான் இல்லாமல் இருக்க முடியுது. இருக்க முடியும். அப்போ நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும், அப்படி தானே? இல்லைங்க, என்ன ட்ரை பண்ணுற? இருக்க ட்ரை பண்ணுறியா இல்லைனா ஓடி வந்துடுவியா? வேற நீங்கள் வந்து அது என்னது உங்களுக்கு நடிக்க சென்னையில் கிடச்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. போகிறதுக்கு நீ போகிறதுக்கு திஸ் இருக்கு. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வரேன். புக் பண்ண தெரியும், உனக்கு புக் பண்ண தெரியும். இவ நீ காலைல ஒரு கேள்வி கேட்டாங்க, வெடிச்சிருச்சு எனக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் பாரு, இந்த மாதிரி ரேபிடோலாம் வந்துட்டு நீ ஒரு கிளம்புறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே புக் பண்ணிக்கோ, அப்போ தான் டைமுக்கு வருவாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் போ அப்படி சொல்லிட்டு ரேபிடோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு சொல்கிறா, அப்போ நாளைக்கும் சேர்த்து இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோவாடா அப்படின்னு கேட்டா பாருங்க. எனக்கு வெடிச்சிருச்சு. அடி பாவி, அப்படியெல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்லாம் ரேபிடோவில் பண்ண முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, சென்னையிலாம் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இல்லை முன்னாடி இன்றைக்கே நாளைக்கு கூடியது இன்றைக்கே புக் பண்ணுறேன்னு சொன்ன பாரு, வெடிச்சிருச்சு. இவளையா இங்கே ஒரு வாரம் விட்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு. சரி, ஓகே, இங்கேயே ரேபிடோ வர வச்சு இங்கேயே ஏறிட்டு இங்கேயே வந்து இறங்கிக்கோ, சரியா? ஓகே, பாய். நீங்கள் ரேபிடோ புக் பண்ணுங்க, அப்போ தான் போக முடியும். எஸ், பாய். ஃப்ரைடே பார்ப்போம். இந்த ஃப்ரைடே நானே வந்துடுறேன். வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் என்னோட நியூ ரூம். கண்ணாடி வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, ஆனால் மேலே வந்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 கட்டல் வந்து போட்டிருக்காங்க, டபுள் ஷேரிங். ஸோ இப்போ வரைக்கும் யாரும் வரல, நான் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மட்டும்தான் இந்த ரூமில் வந்து இருக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து இருக்குது. இங்கே வந்து பேக்கு அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே இருந்தோம்ல, அங்கேயுமே ரூம் இது மாதிரி தான் இருக்கும். உள்ளேயே வந்து டாய்லெட் அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இங்கேயே வந்து லாக்கர்லாம் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம எதுவும் வைக்க மாட்டோம். ஸோ ஃபோனில் எடுக்கிறனால ஃபேஸே வந்து கொஞ்சம் கண்ட்ராவியாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். காலையிலேருந்து கிளாஸ் போயிட்டு வந்தது ஒரே அலைச்சலாக, அதனால் ஃபேஸே வந்து டல்லாகிடுச்சு. திருப்பி இந்த ரூமுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அங்கே ரூம்லேயே வீடியோ எடுக்க சொன்னான். நான் வந்து நேற்று பஸ்ஸில் வந்து டயர்டெலாம் எடுக்கவே இல்லை, அப்படியே வந்து தூங்கியாச்சா. ஸோ இந்த ரூமில் இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கப்போ எனக்கே வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான் இருந்தாலும் இப்படிலாம் போய் தனியாக இருந்ததே இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இன்னும் 4 டேஸ் வந்து இருக்கணும். 4 டேஸ் ஃபுல்லாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ஊருக்கு போய் ஸ்டூடியோ ஆரம்பிக்கும். அதுதான் என்னோடய நெக்ஸ்ட்டு டார்கெட்டே, கோலே. கண்டிப்பாக வந்து நான் ஆரம்பிச்சிடுவேன். இந்த நியூ இயர்க்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக நான் வந்து ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெட்டிங், பேபி ஃபோட்டோகிராஃபி, மெட்டர்னிட்டி, இந்த 3மே நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம தூங்கலாம். காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு தான் எனக்கே வந்து தூக்கமாக வருது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கணும். சிண்டு தேவுக்கு வந்து கால் பண்ணணும். சிண்டு தேவுக்கு வந்து கால் பண்ணணும். அத்தை நான் இல்லாமல் அவங்க 2 பேரையும் மேய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு அண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் மகிழினி கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு சேட்டை பண்ண மாட்டாங்க, விளையாடுற மூடுக்கு போயிட்டா. ஸோ அதனால் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அத்தை. நான் போனதுக்கப்புறம் தான் வருவாங்க. சாட்டர்டே ஆயிரும். வீட்டு சிண்டு தேவ் வந்து பார்க்கணும். இப்போ சதீஷுமே வந்து கிளம்பிட்டான். வெள்ளிக்கிழமை நானே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். தெரில வரானான்னு. அவன் இருக்கும்போது கூட தெரில, போனதுக்கப்புறம் என்னமோ மாதிரி இருக்குது. நான் போய் இப்படிலாம் ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட 25th வயசில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் வந்து தனியாக இருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல் போனதில்லை, காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல் போனதில்லை. எனக்கு ஹாஸ்டலே பிடிக்காது. ஸோ இதுக்காண்டி இப்போ வந்து வந்திருக்கேன். இவ்வளோ நாள் வீட்டில் ஆன்லைனில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தோமா, இப்போ வந்து ஆஃப்லைனில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து கற்றுட்டேன்.
போயிட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தூக்கம் வருது. நேற்று அந்த ரூமை விட இந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குமா. குட்டிலே 2 கட்டில் போட்டு டாய்லெட் எல்லாமே உள்ளே தான் இருந்துச்சு. அங்கே முன்னாடி அதான் நான் சொல்லியிருந்தேன், முன்னாடியே அது என்னது 1/2 hour தானே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டேன். தெரியாமல் நான் தான் பார்த்து போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸே ரொம்ப இருந்துச்சா, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் காட்டுது ஆட்டோவில். ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும்ல, அது நமக்கு தெரியாதுல்ல. அந்த ரேண்டமாக காட்டுற லொக்கேஷன் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து காட்டுச்சு. ஆனால் இது வந்து 1 கிலோமீட்டர் தான். கிளாஸ்லேருந்து நடந்தே போயிடலாம். 800 மீட்டர் தான். அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து போயிட்டு வேண்டியதான். இங்கே இருக்க அந்த வார்டன் அக்காவுமே வந்து நம்ம ஊர் தானா, மதுரை தானா, அதனால் வேலூர் தானா, மேலூர் தானா, எதுனாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தூங்க போகிறேன். தூக்கம் வருது. ஹாய், நன்றி, வணக்கம்.